வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ரான் 95 பெட்ரோலை நிரப்புவதற்கு மை கார்டு அட்டையை பயன்படுத்துவதா? தெளிவான விளக்கத்தை கோருகின்றன எண்ணெய் நிலையங்கள். வரும் ஜூன் மாதத்தில் இலக்கிடப்பட்ட ரான் 95 பெட்ரோல் மானிய திட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்தவிருக்கிறது. அதன் செயலாக்கத்தில் மை கார்டு அடையாள அட்டையை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இதன் தொடர்பில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்கு அது குறித்து தெளிவாக விளக்கத்தை அளிக்கும்படி அரசாங்கத்திடம் எண்ணெய் நிலையங்கள் கோருகின்றன. ரான் 95 பெட்ரோல் சலுகை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அடையாள கார்டுகளே முக்கிய பங்காற்றும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் அமீர் ஹம்சா அசிசான் நேற்று முன்தினம் அறிவித்துள்ளார். ஆனால் மை கார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தும் திட்டம் குறித்து எண்ணெய் நிலையங்களுக்கு இதுவரையில் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று மலேசிய பெட்ரோல் விநியோகிப்பாளர் சங்கமான PDAM இன்று தெரிவித்துள்ளது. எனினும் அரசாங்கத்தின் இந்த திட்டமும் முயற்சியும் எந்தவொரு இடையூறின்றி சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு இதுகுறித்து முன்கூட்டியே விளக்கம் அளிக்கும்படி எண்ணெய் நிலையங்கள் நடத்துனர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. காரணம், எண்ணெய் நிரப்புவதற்கு மை கார்டு அட்டையை மக்கள் பயன்படுத்த வேண்டுமானால் மை கார்டை உள்ளீடு செய்வதற்கு தேவையான மாற்றங்களை எண்ணெய் இயந்திரங்கள் வடிவமைப்பில் செய்து கொள்வதற்கு அரசாங்கத்தின் இந்த விளக்கமளிப்பு முக்கியமானதாகும் என்று அந்த சங்கம் கூறுகிறது. கோலாலம்பூர் மாநகரில் பலூன் வியாபாரிக்கும் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெற்ற பலவந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தும் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஜுலிஸ்மி ஹெஃபண்டி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட பலூன் வியாபாரி லைசன்ஸ் இன்றி பலூன் வியாபாரம் செய்ததாக புகார் பெறப்பட்டுள்ளது. பலூன் வியாபாரிக்கு எதிராக அமலாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தபோது தகராறு ஏற்பட்டது. இதன் தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொலியை அடிப்படையாக கொண்டு இவ்விவகாரம் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ACP ஜுலிஸ்மி குறிப்பிட்டார். மியான்மர் மற்றும் தாய்லாந்தை உலுக்கிய நிலநடுக்கம் பினாங்கை பாதிக்கவில்லை என்று மாநில முதலமைச்சர் சவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். நேற்று காலை 11:50 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் பினாங்கில் பல பகுதிகளில் உணர முடிந்தது என்றாலும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். பினாங்கு தீயணைப்பு மீட்பு படையினரும் விரிவான ஆய்வை மேற்கொண்டதில் நிலநடுக்கம் தொடர்பாக பாதிப்பு ஏற்பட்டதாக பொதுமக்களிடம் இருந்து எந்த ஒரு அவசர அழைப்பையும் பெறவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சவ் கொன் யாவ் விளக்கினார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் தொகுதி தேர்தலில் கூட்டரசு பிரதேசம் பத்து தொகுதியில் அதன் நடப்பு தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான P பிரபாகரனை எதிர்த்து வழக்கறிஞர் அஷிக் அலி போட்டியிடுகிறார். PKR தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்கள் நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பத்து தொகுதியில் இரண்டாவது முறையாக தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ள மீண்டும் போட்டியிடவிருக்கும் மித்ரா தலைவர் பிரபாகரனை எதிர்த்து தாம் போட்டியிடவிருப்பதாக அஷிக் அலி அறிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு PKR தேர்தலில் பத்து தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அத்தொகுதியின் PKR தலைவருமான தியன்சுவாவை பிரபாகரன் தோற்கடித்து புதிய தலைவராக பிரபாகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இம்முறை பிரபாகரனை எதிர்த்து முன்னாள் மாணவரும் சமூக ஆர்வலருமான அஷிக் அலி போட்டியிடவிருப்பதாக அறிவித்துள்ளார். ஹரிராயா பெருநாள் கொண்டாடப்படவிருக்கும் இவ்வேளையில் விலைவாசிகளின் உயர்வின் மத்தியில் ஏதாவது ஒரு சிறு வியாபாரம் செய்து குடும்ப சுமையை குறைப்பதற்கு முயற்சிக்கும் வியாபாரிகளிடம் கெடுபிடி போக்கை காட்டும் ஊராட்சி மன்றங்கள் மற்றும் மாநகர் மன்ற அமலாக்க அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாக கடும் கண்டனத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஏற்கனவே பாட்டிக்சனின் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தும் இடத்தில் தனது மோட்டார் சைக்கிளில் புத்தாய் காய்களை வியாபாரம் செய்து வந்த ஒருவரை வியாபாரம் செய்யாமல் தடுத்தது, அந்த வியாபாரி தனது புத்தாய் காய்களை அமலாக்க அதிகாரிகளின் கண்முன்னே சாலையில் தூக்கி எறிந்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது. பின்னர் நகரி சம்பிலான் மந்திரி பசார் அமீனுடன் அருண் தலையிட்டு பாட்டிக்சன் சட்டமன்ற உறுப்பினர் இரவோடு இரவாக சென்று அந்த புத்தாய் வியாபாரியிடம் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து இழப்பீட்டுத் தொகையை வழங்கிவிட்டு வந்துள்ளார். இந்நிலையில் ஆக கடைசியாக கோலாலம்பூர் ஜலான் துவான்கோ அப்துல் ரஹ்மான் பகுதியில் பலூன் வியாபாரம் செய்து வந்த ஒரு பலூன் வியாபாரியை மடக்கி அவரின் பலூன்களை பறிமுதல் செய்ததுடன் தனது வாழ்வாதாரத்திற்காக போராடி
போராடும் அந்த பலூன் வியாபாரியை கீழே தள்ளி பலவந்தமாக நடந்து கொண்ட கோலாலம்பூர் மாநகர மன்றமான DBKL-இன் அமலாக்க அதிகாரிகளின் செயலை சமூக வலைதளவாசிகள் கடுமையாக குறை கூறி விமர்சனம் செய்து வருகின்றனர். அரிராயா கொண்டாட்ட குதூகலத்தில் சிறார்களை மகிழ்விக்க பலூன் வியாபாரம் செய்து வந்த ஒருவர் அப்படி என்ன நடைபாதைக்கும் சாலை போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்திவிட்டார் என்று வலைவாசிகள் வினவுகின்றனர். நாடு நோன்பு பெருநாளை வரவேற்க காத்திருக்கும் வேளையில் கண்ணுக்கு தெரியாமல் அன்றாட காட்சியாக 50 ரிங்கிட்டிற்கும் 100 ரிங்கிட்டிற்கும் போராடும் பலூன் வியாபாரிகள் போன்றவர்களிடம் சற்று மனித நேயத்துடன் நடந்து கொள்ளுங்கள், சற்று பரிவு காட்டுங்கள், கெடுபிடி வேண்டாம், சற்று விட்டுக் கொடுங்கள் என்று அமலாக்க அதிகாரிகளுக்கு பலர் காணொலி வழி அறிவுறுத்தி வருகின்றனர். சவக்குழி தோண்டும் பணியாளர் ஒருவர் முன்னாள் இமாம் ஒருவரின் பிரேதத்தை நல்லடக்கம் செய்து கொண்டிருந்த போது அவரின் உயிர் பிரிந்தது. இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை கிளாந்தான் கோத்தபாரு கம்போங் படாங்காலா மல்லோர் என்ற இடத்தில் உள்ள மையத்து கொள்ளையில் நிகழ்ந்தது. 55 வயது ஹலிமா ராசி என்பவரே இச்சம்பவத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது. மயங்கி விழுந்த அந்த நபரை அருகில் உள்ள கிளினிக்கிற்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்று நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் மாண்டவர்களின் எண்ணிக்கை 1000 பேரை தாண்டியுள்ளது. 1670 பேர் காயமுற்றனர், 68 பேர் காணவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகிய இந்த நிலநடுக்கத்தில் மியான்மரில் பல கட்டடங்கள் சரிந்து விழுந்தன. போர்க்கால அடிப்படையில் உதவிகள் நல்கப்படுவதற்கு அந்த நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் மியான்மரின் மத்திய பிரதேசமான மண்டலே பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் முழுமையாக செயல் இழந்துள்ளது. தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த பேரிடரில் கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்பதற்கு பன்னாட்டு உதவிகள் கரம் நீட்டப்பட்டுள்ளது. இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட பன்னாட்டு மீட்புப் படையினர் யங்கூன் வந்தடைந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.